மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்லம் மட்டும்தான் தேவைப்பட்டது. இதுக்கு உருளைக்கிழங்கோ அல்லது 100 லிட்டருக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு. இது உருளைக்கிழங்கு கரைசல். சரிங்களா? உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம். சரிங்களா? இதுக்கு 100 லிட்டருக்கு 1/2 கிலோ வெல்லம் போதுமானதாக இருக்கும். எக்கோஃபங்கி பி ஒரு பாக்கெட், அப்புறம் 100 லிட்டருக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சது. இது எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பெருக்க போகிறோம். நம்ம முதல்ல வெல்லம் வந்து 1/2 கிலோ உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம். இதையும் அப்படியே உள்ள கலந்துடலாம். இது ஒரு பாக்கெட் அப்படியே கொட்டிக்கலாம். இது மற்றது மாதிரியே தான். முதல் தடவை 200 லிட்டருக்கு மேலே பெருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதையே நீங்கள் 1000 லிட்டராக கூட பெருக்கிக்கலாம். இதுல இருந்து 1000 லிட்டராக கூட பெருக்கிக்கலாம். அதாவது இது பங்கி அப்படிங்கிறது, அதாவது ஒன்னா உருளைக்கிழங்கு, அதாவது இதுல உருளைக்கிழங்கும் சேர்த்தலாம் அல்லது அரிசி கஞ்சி சேர்த்திக்கலாம். சரிங்களா? ரெண்டுல எது வேணாலும் சேர்த்தலாம். நம்ம வந்து நம்ம ஏரியாவில் அரிசி அதிகமாக கிடைக்கிறதுனால அரிசி சேர்த்திக்கலாம். நான் எதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நார்த் இந்தியன் வீடியோ பூரா பார்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாமா நிறைய கேட்குறாங்க. அதனால உருளைக்கிழங்கே ஓட்டுக்கிறேன். உங்களுக்கு நமக்கு ஃப்ரீ அரிசி, ரேஷன் அரிசி கூட சேர்த்திக்கலாம். ரேஷன் அரிசின்னா ஒரு 4 லிட்டர் கஞ்சி அரிசி இருக்குது இல்லைங்களா, ஒரு கிலோ அரிசியை வந்து 4 லிட்டர் தண்ணியில் நல்லா வேக வச்சு மசிச்சு அதையும் மேனாலும் கலந்துக்கலாம். இல்லை, இதுதான் அவர் சொன்ன ப்ரொசீஜர். எதுக்குன்னா, எப்பவுமே ஃபங்கஸ் அதிகமாக வளர்கிறதுக்கு ஸ்டார்ச் அதிகம் தேவைப்படும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒன்றில் வந்து அதிகமாக வளரும். இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த பெவேரியா பேசியானா இதுக்கெல்லாம் ஸ்டார்ச்சில் குயிக்காக வளரும். அதுக்காக முதல் தடவை மட்டும்தான் அதில் போடுறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அடுத்த 10 பெருக்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒருக்கா சேர்த்திக்கலாம். அடுத்த பெருக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கணுமான்னு கேட்டால், இல்லை அரிசி கஞ்சி சேர்த்தணும்னு கேட்டால் தேவையில்லை. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இதில் மீதி ஒரு 20 லிட்டரை வச்சுட்டு ஃபில் பண்ணி அப்படியே பெருக்கிக்கலாம். இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க, போதும், முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும்.